ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களாகிய நாம் நமக்கான ஒரு அடையாளத்தை எப்படி உருவாக்குறது, அந்த அடையாளத்தை நோக்கி நம்மளோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறது, அதில் எப்படி வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு லட்சியம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அந்த லட்சியத்தை நோக்கி தான் நம்ம கண்டிப்பாக பயணிப்போம். அப்படி உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த லட்சியமே வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு கோல், அதாவது உங்களுக்கான லட்சியம் அப்படிங்கிறத ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு எய்ம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதில் நம்ம கவனத்தை செலுத்தினோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை ஒரு சீரான வாழ்க்கையாக இருக்கும். இல்லை நம்ம ஏனாதானோன்னு வாழ்ந்துட்டு இருந்தோன்னா அது ஒரு ப்ராப்பரான ஒரு வாழ்க்கையாக இருக்காது இல்லையா? அதனால் நமக்கான ஒரு கோல், நமக்கான ஒரு எய்ம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா, சின்ன வயசுலேருந்து நிறைவேறாத ஆசைகள் இருக்கும், நிறைவேறாத கனவுகள் இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு கனவு அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதை நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கிற கவலை இருக்கும். அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்க விஷயம், இல்லை சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த மாதிரி முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்க விஷயத்த செய்கிறதுக்கு தடையாக இருக்கிறது, பணம் அப்படிங்கிறது ஒரு தடையாக இருக்கலாம். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா, அதில் நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது அவங்களால அடைய முடிஞ்சிருக்காது. அதனாலே அந்த முயற்சியை கைவிட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கூட சில பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் சில பேர் பார்த்தோன்னா, எடுத்திருக்கக்கூடிய கனவு, அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய எய்மில் எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் அதை கைவிடாமல் செஞ்சிட்ருக்கவங்களாகவும் இருப்பீங்க. சில பேர் எய்மே இல்லாதவங்களாகவும் இருக்கலாம். சப்போஸ் எய்ம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த எய்மை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, திறமை அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. யாருக்கிட்டேயும் திறமை அப்படிங்கிறது இல்லாமல் இல்லை. நம்மளோட திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் தான் நமக்கு கரெக்டாக இருக்காது. சில பேர் நமக்கான திறமை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமலே வாழ்ந்துட்டுருப்போம். நான் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் திறமை அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக திறமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் இருப்போம். அதனால் நம்மளோட திறமை என்ன, அது எதில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி நமக்கு எந்த விஷயத்தில் திறமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். நம்மளோட திறமை எந்த விஷயத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, அதை நம்ம கவனம் செலுத்திட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த விஷயத்தில் நமக்கான அடையாளத்தை நம்ம உருவாக்க முடியும். அடையாளம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். இல்லை உங்களோட அப்பா பேரை சொல்லி, அவங்களோட அடையாளத்தை சொல்லி தான் உங்களை கூப்பிடுவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க. அந்த ஊருக்குள்ளே சொல்லும்போதே உங்கள் அப்பாவோட பேரை சொல்லி, இவங்களோட பொண்ணு இவங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதுவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வாழ வந்த குடும்பத்தில் உள்ளவங்க பேரை சொல்லி, அவங்க வீட்டு மருமகள் இல்லை அவங்களோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி சொல்லி உங்களை அடையாளப்படுத்துவாங்க. அதையும் தாண்டி நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, படிக்கிற இடத்துல உங்களை இன்ன படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? இது மட்டும் நம்மளோட அடையாளம் அப்படிங்கிறது கிடையாது. ஃப்யூச்சரில் நமக்கான அடையாளம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி அடையாளத்தை நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கலாம். நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னே இவங்களோட பொண்ணு, இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களோட ஒய்ஃப் அப்படிங்கிற அடையாளத்தை தாண்டி உங்களுக்கான அடையாளம், நீங்கள் பார்க்குற தொழில்லையோ இல்லை உங்களுக்கான திறமையிலையோ ஏதாவது ஒரு அடையாளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, டைரக்டர் மணிரத்னம் சார் இருக்காங்க இல்லையா? அவங்கள என்ன சொல்லுவாங்க வெளியில் அப்படின்னு பார்த்தோன்னா, டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட தொழில் மட்டும் இல்லை, அவங்களோட அடையாளம். அதே மாதிரி இப்போ கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு சச்சின் தெண்டுல்கர் ஞாபகம் வரும் இல்லையா? இந்த மாதிரி அது அவங்களோட தொழிலை மட்டும் குறிக்காமல் அவங்களோட அடையாளத்தை கண்டிப்பாக குறிக்கும். அதே மாதிரி உங்களோட பேரை உங்கள் ஊருக்குள்ளேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தர் சொல்லும்போது, கண்டிப்பாக இவங்க இவங்களோட பொண்ணு, இல்லை இவங்க இவங்களோட ஒய்ஃபு, இந்த பிள்ளைங்களோட அம்மா அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல், நம்மளோட தொழிலையோ நம்மளோட திறமையை சார்ந்து நம்ம செய்யக்கூடிய விஷயத்தையோ சொல்லி, இவங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கும் இல்லையா? அதுதான் நமக்கான அடையாளம். இப்போ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா, இவங்க டெய்லராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்கள் பேரை சொல்லி இவங்க டெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கான அடையாளம். அதே மற்றவங்க கிட்ட நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்க, பெஸ்ட்டு டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா, இவங்க ஒரு பெஸ்ட்டு டெய்லர். இவங்க கிட்ட நம்பி நம்ம துணிகளை தைக்க கொடுக்கலாம், நல்ல விதமாக தச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமை. இதுதான் நமக்கான அடையாளம். இந்த மாதிரி நமக்கான திறமை எந்த விஷயத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதில் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதில் நமக்கான அடையாளத்தை நம்ம உருவாக்க முடியும். இது டெய்லரிங்க்கு மட்டும் நான் சொல்லலை.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள், ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த விஷயத்துல நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி, அத நம்மளோட அடையாளமா நம்ம உருவாக்கணும் அப்படின்னாலே போதும். அதுதான் நமக்கான ஒரு அடையாளம். அந்த விஷயத்துல நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் கண்டிப்பா. சில பேர் நினைக்கலாம், நம்மக்கிட்ட வந்து எந்த திறமையும் இல்ல. நம்மளால வந்து பெருசா எதுவும்லாம் செய்ய முடியாது. டெய்லரிங் நான் படிக்கல, இல்ல நான் படிச்ச படிப்புல கூட நான் வந்து பெஸ்ட்டா இல்ல. ஏதோ வந்து படிச்சேன், டிகிரி வாங்கினேன், அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். வேற விதமான வேலைகள் எதுவுமே வந்து எனக்கு பெருசாலாம் செய்ய தெரியாது. இப்போ சமையலுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சமையலுக்கு நீங்க வந்து பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து செய்ய தெரியாது. ஆனா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்ம. எதுவுமே வந்து செய்ய தெரியாது அப்படிங்கிற மாரி இல்ல. கண்டிப்பா வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அத செய்ய நம்மளால முடியும். ஆனா அந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயத்த முதல்ல நம்ம கண்டுபிடிச்சு, அதுல நம்மளோட கவனத்த வந்து செலுத்தணும். இப்போ சமையல் வந்துட்டு நம்ம வீட்ல செய்கிறது மட்டும் இல்ல. சமையல், கிளீனிங் அதெல்லாம் நம்ம வீட்ட சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல. அதையே நம்ம வந்து ஒரு தொழிலா எடுத்து பண்றப்போ, அதில நம்ம வந்து லாபம் பார்க்கலாம். அது தொழில் மட்டும் இல்ல. அது நமக்கான அடையாளமா கூட இருக்கும். சமையல் வந்துட்டு இப்போலாம் வந்து பார்த்தோம்னா, நெறைய அதில இருக்கு. நார்மலா வந்து சமையல் சம்மந்தமா வந்துட்டு கடைகள் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இல்லாட்டி வந்துட்டு அது ரிலேட்டடா வந்து நம்ம வீட்ல இருந்தே வந்து சமைச்சு குடுக்குற மாரிலாம் நெறைய விஷயங்கள் வந்து இப்போ இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நமக்கான அடையாளத்த நம்ம உருவாக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பேன் நம்மளோட வீடியோல. மாவு போட்டு விக்கிறது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்டின்னா, அத கூட நீங்க ஒரு பிசினஸ் மாரி எடுத்து பண்ணலாம். இந்த மாரி பண்றப்போ, அதுல நமக்கான ஒரு அடையாளத்த நம்ம உருவாக்க முடியும் இல்லையா? இல்ல உங்களுக்கு வந்து வீட்ட நல்லா கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்க பிடிக்கும். இல்ல வீட்ட வந்து நல்லா டெக்கரேட் பண்ண வந்து பிடிக்கும் அப்டின்னா, அதையே வந்துட்டு நீங்க ஒரு டெக்கரேஷன் அப்டிங்கிற மாரி ஒரு ஐடியாவா நீங்க வந்து யோசிக்கலாம். சிம்பிளா நம்ம வந்துட்டு ஏதாவது நமக்கு தெரிஞ்சவங்க ஃபங்ஷனுக்கு வந்து நம்ம டெக்கரேஷன் மாதிரி வந்து பண்ணி குடுத்தோம் அப்டின்னா, அதில கூட உங்களுக்கு ஒரு அடையாளத்த வந்து உங்களால உருவாக்க முடியும். நீங்க பெஸ்ட்டா வந்து டெக்கரேஷன் வந்து பண்றீங்க அப்டின்னா, அடுத்தடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆகும்போது, இது கூட ஒரு சின்ன பிசினஸ் ஐடியாவா வந்து இருக்கும். வெளியில அவங்க வந்து சொல்லும்போது, உங்க பேர சொல்லி இவங்க வந்து சூப்பரா வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. உங்களோட வீட்டு ஃபங்ஷனுக்கு வந்து டெக்கரேஷன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து இவங்கள நான் ரெஃபர் பண்றேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. இது நமக்கான ஒரு அடையாளம். இதே மாதிரி வந்து நெறைய இருக்கு. நம்மளோட பெண்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா அதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுவே நமக்கான அடையாளமா வந்து இருக்கும். மெஹந்தி போடுறது. சில பேர் மெஹந்தி வந்து நல்லா போடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறது. இதே மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து இப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கிறதுனால, நம்ம யூடியூப்லேயே வந்து பார்க்கலாம் நெறைய விஷயங்கள். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். அதில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும், அத நீங்க வந்து உங்களோட ஒரு வேலையா நெனச்சு வந்து பண்ணலாம். சப்போஸ் அத நீங்க பிசினஸா எடுத்து பண்ற மாரி பண்றீங்கன்னா, அதில உங்களுக்கான அடையாளத்த நீங்க உருவாக்கிக்கிட்ட மாரி இருக்கும். ஆனா, அத வந்து நீங்க கன்டினியூஸா பண்ணணும். அப்படின்னா மட்டும் தான், கண்டிப்பா அதில நம்ம ஒரு அடையாளத்த உருவாக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இத செய்றதுக்கு நமக்கு மனசு அப்படிங்கிறது வந்து இருக்கணும். கண்டிப்பா நம்மளோட மைண்ட் வந்து தெளிவா இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளால ஒரு பிசினஸோ, இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும். சாதாரணமா நம்ம வீட்ல உள்ள வேலைகளா இருந்தாலும் கூட நம்மளால மைண்டு வந்து ஃப்ரீயா இருந்துச்சு, நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் தான் அத செய்ய முடியும். அதனால மைண்ட வந்து கரெக்ட்டா அதுக்கு தகுந்தால நம்ம வந்து மாத்தி வச்சுக்கணும். இத நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, அதில ஸ்ட்ராங்கான மைண்ட் வந்து இருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்க யோசிச்சு அதுக்கான பிளான வந்து போடணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அடையாளத்த உருவாக்குறதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, பணம். நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்யணும்னு நெனச்சிருப்போம். ஆனா பணம் அப்படிங்கிறது அதில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதிக முதலீடு இல்லாம சிம்பிளா வந்து பண்ணக்கூடியதில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள எடுத்து நம்ம பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து அதிக முதலீடு போட்டு பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கான அமௌண்ட்ட நீங்க வந்து சேர்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா அத வந்து நம்ம செய்ய வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, நம்ம வந்து குடும்ப பெண்களா இருக்கோம், இல்ல நார்மலா பெண்களா இருக்கீங்க, ஆண்களா இருந்தாலும் கூட பரவால்ல. எதுக்கு நான் வந்து எனக்குன்னு ஒரு அடையாளத்த வந்து உருவாக்கணும்? நான் வந்து நானா இருந்துட்டு போறேன். என் பழைய மாதிரி வந்து இருந்துட்டு போறேன். எதுக்காக நான் ஒரு அடையாளத்த எனக்குன்னு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா, நமக்கான அடையாளத்த நம்ம உருவாக்கும்போது தான் கண்டிப்பா நம்மளோட ஃபேமிலிலயோ, நம்மளோட சொந்தக்காரங்க மத்தியிலயோ நமக்கான மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். நீங்க நார்மலா வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. அந்த வேலை அப்படிங்கிறது வந்து தற்காலிகம் தான். அதுவே உங்களுக்கான வேலை வந்து நிரந்தரமான வேலையா இருந்துச்சு அப்படின்னா பரவால்ல. இப்ப நீங்க பார்க்குறது கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா அது ஓகே. அப்படி இல்ல நீங்க பார்க்கக்கூடியது நார்மலான ஒரு ஒர்க்கு தான். அந்த ஒர்க்ல உங்களுக்கு சேலரி வந்து போதுமானதா இருக்கு. அத வச்சு நம்மளோட ஃபேமிலிய வந்து ரன் பண்ண முடியும். உங்களுக்கான கோல் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் அந்த சம்பளத்திலேயே அந்த காசுலயே வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, அது ஓகே தான். அதுவே உங்களுக்கான அடையாளமா கூட இருக்கலாம். ஆனா, அத வச்சு உங்களால கோல அச்சீவ் பண்ண முடியல. உங்களோட சேலரியோ, இல்ல நீங்க பார்க்கக்கூடிய வேலையில கிடைக்கக்கூடிய அ விஷயங்கள வச்சு நீங்க வந்து உங்களோட கோல அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கான அடையாளமா இருக்காது. அதனால நம்ம பார்க்கக்கூடிய வேலைய விட்டுட்டு வேற எதுவும் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லல. அந்த வேலையில இருந்துட்டு நமக்கான அடையாளத்த தனியா நம்ம உருவாக்க முயற்சி பண்ணலாம்.
முக்கியமாக வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோன்னா குடும்ப பெண்களுக்கு தான் வந்து கரெக்டாக வந்து சூட் ஆகும். ஏன்னா குடும்ப பெண்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய வித சூழ்நிலைகள்னால வெளியில் போய் வேலைக்கு போக முடியாமல் வந்து இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஐடியா வந்து சூட் ஆகும். வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்திலையும் சரி, உங்களோட சொந்தக்காரங்க மத்தியிலையும் சரி நமக்கான மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியை வந்து இப்போவே வந்து கண்டிப்பாக எடுக்க ஆரம்பிங்க. சப்போஸ் வந்து நீங்கள் நல்லா படித்தவங்களா இருக்கீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியாது அப்படின்னு இல்லை. எனக்கு வந்து குழந்தைங்க இருக்குது, டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியலை, என்னால் படிக்க முடியல அப்படிங்கிற ரீசன்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடாது. நமக்கான டைமை வந்து நாம தான் ஒதுக்கணும். நமக்கான அடையாளத்தை உருவாக்குறதுக்கு நாம தான் வந்து முயற்சி பண்ணணும். அதனால் எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து டைம் கிடைக்குது, நம்மளோட டைமை வந்து எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி டைமை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கான முயற்சியை வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் சீக்கிரமாகவே வந்து உருவாக்கிருவீங்க. தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சு போன விஷயங்கள், சோகங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் நினச்சி நினச்சி உட்காந்து வந்து புலம்பிட்டே இருக்காமல், அழுதுகிட்டே இருக்காமல், வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டம் முன்னேறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம முயற்சி பண்ணலாம். அதுக்கு தான் நம்மளோட அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது. அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியாது. யார் மூலமாகவும் வரக்கூடிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, நமக்கு அந்த அளவுக்கு வந்து பெருசா தெரியாது. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா, நம்மளோட அடையாளத்த உருவாக்குறதுல தான் இருக்கும். கண்டிப்பா நமக்கான ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அத உருவாக்குறதுல முயற்சி செலுத்துங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை சீக்கிரமா வெற்றி அடைய அது ஒரு உதவியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.